பிரித்தானியாவில் வீடு வாங்குறது அப்படின்றது பலருடைய கனவாக இருந்து வருகிறது. இந்த முதலாவது வீடு வாங்குறதுக்கும் இல்ல ஏற்கனவே நீங்க வீடுகள் வாங்கி இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த காலப்பகுதியில பல மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்ற எதிர்ப்பு கூறல் முன்வைக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் அசைலம் கோருபவர்களுடைய அசைலம் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது. இதுல பாரபட்சம் இல்லாமல் பல்வேறு முக்கியமான உண்மையான அசைலம் கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் நிராகரிக்கப்பட்ட இன்னும் ஒரு விண்ணப்பத்தினுடைய காரணம் என்ன, எவ்வளவு சிக்கலான ஒரு கேஸை கூட ஹோம் ஆஃபீஸ் நிராகரித்திருக்கிறது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம். யூகேயை பொறுத்தவரையில பல்வேறு இடங்கள்லையும் பல்வேறு விபத்துகளும் வன்முறை சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நேரம் யூகேல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலப்பகுதி மிக சிக்கலான சவாலான ஒரு காலப்பகுதியாக காணப்படுகிறது. யூகே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான தியரி எக்ஸாம் புக் பண்ணும்போது பல்வேறு விதமான ஊழல்கள் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்பிரிங் காலப்பகுதியை பொறுத்தவரையில யூகேல அதிகமானவர்கள் வீடுகள் வாங்கும் ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். பிரித்தானியாவில் வீடு வாங்குறது அப்படின்றது பலருடைய கனவாக இருக்கிறது. ஐஎல்ஆர் இருந்தாலும் சரி, இல்லை டெம்பரரியாக யூகேல இருக்கிறவங்களும் சரி, மோர்கேஜ் முறை மூலமாக வீடுகள் வாங்கக்கூடிய வசதி இந்த நாட்டில் இருக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது இப்படி இருக்கும்போது கடந்த 5 வருஷத்துல 81 பவுண்ட்ல இருந்து 1200 பவுண்ட் வரையில சேவைகளுக்கான கட்டணம் அறவிடப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பல்வேறு வங்கிகளையும் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில இதுவரை காலமும் இருந்ததை விட இந்த சேவைகளுக்கான கட்டணம், அதுவும் குறிப்பாக ஃப்ளோட்டிங் இல்லாம ஃபிக்ஸ் ரேட்ல வச்சுக்கிறதுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதை விட வீடுகளினுடைய விலையும் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் காரணமாக மிக அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற முக்கியமான ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. சிலருக்கு இந்த மோர்கேஜ்கள் மறுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. சுமார் 8 லட்சத்திற்கும் அதிகமான ஏற்கனவே வீடுகள் வாங்கியவர்களுடைய ரேட்டிலும் இந்த ஆண்டு இந்த ஸ்பிரிங்கில் ஏராளமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுற ஒரு முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, ஐஎல்ஆர், அதாவது 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ஐஎல்ஆர் ஸ்டேட்டஸ் இருக்குமாக இருந்தா உங்களுடைய டவுன் பேமெண்ட் மிக குறைவாக இருக்கும், உங்களுடைய வட்டி வீதமும் பாரிய அளவில் குறைவாக இருக்கும். டெம்பரரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கான வட்டி வீதமும் சரி, அவர்களுக்கான விலைகளும் சரி, ஸ்டாம்ப் டியூட்டியும் சரி இப்போது அதிகரிக்கப்படுகிறது. அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக உங்களுடைய வீடுகளை தெரிவு செய்து எந்த இடங்கள் எல்லாம் விலை குறைவா இருக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றது வல்லுநர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. பிரைட்டன் பகுதியில் 57 வயதான தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்தார் அப்படின்ற குற்றத்தின் அடிப்படையில் 19 வயதான இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டதாகவும் தந்தையை இந்த மாணவன் கத்தியால் குத்தி இருந்ததாகவும் இதே இடத்துல இருந்த 11 வயதான ஒரு மாணவன் ஓடி போய் பக்கத்து வீடுகளில் அறிவித்ததாகவும் பக்கத்து வீட்டில இருந்து போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக போலீசார் வரவழைக்கப்பட்டு உடனடியாக இந்த சிறுவன் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியினுடைய அல்லது சந்தேக நபரினுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலையும் ஊடகங்களிலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சம்பவம் அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யூகே முழுவதும் பல இடங்களிலையும் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளே அப்பாக்களை கொலை செய்வது அல்லது அப்பா பிள்ளையை கொலை செய்வது போன்ற மிக பாரதூரமான குடும்பங்களுக்கு இடையிலான ஒரு பிறழ்வையும் இந்த செய்திகள் சம்பவங்கள் எடுத்துக்காட்டுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மான்செஸ்டர், டாபி போன்ற இடங்கள்ல வானத்துல அதிசயமான உருவம் தோன்றியது அப்படின்ற அறிவிப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணுக்கு ஒரு விண்கலத்தை செலுத்திய போதும் இதே போன்ற ஒரு உருவம் தென்பட்டதாகவும் இது ஒரு பறக்கும் தட்டாக இருக்கலாம் அப்படின்ற வகையில சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் வானத்தில் ஒரு விண்கலத்தை செலுத்தும் போது அதனுடைய ஆயில் லீக்கினால் அது உறைந்த மேகங்களோடு சேரும் போது இப்படியான உருவம் ஒன்று உருவாகும் அப்படின்றது வானியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. இதுவும் அமெரிக்கா அனுப்பிய ஒரு விண்கலத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்ற தகவல்களும் இப்போது ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. லண்டன் லூயிஷாம் பகுதியில் பெக்கனாம் பார்க் அப்படின்ற இடத்துல நேற்றைய தினம் முழுவதும் 15 வயதான இளைஞர் ஒருவரை தேடிய தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது.
3.5 அடி ஆழமான ஒரு ஆற்றில குளிக்கச் சென்ற ஒரு இளைஞன் காணவில்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. சுமார் 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் தேடுதலுக்கு பிறகு இந்த இளைஞன் மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. மீட்கப்பட்ட உடனேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட இளைஞருடைய குடும்பத்திற்கு இப்போது ஆதரவாக போலீசார் இருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில இந்த இடம் ஒரு ஓபன் ஸ்விம்மிங் பிளேஸாக இருந்த போதிலும் குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த இளைஞன் எதற்காக வந்தான் அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. யூகே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு தியரி எக்ஸாம் புக் பண்ண போகும்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள் இருக்கிற லேர்னர்ஸ் இப்போது DVLAக்கு தங்களுடைய கம்ப்ளைனை பதிவு செய்திருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருடத்திற்கும் அதிகமான காத்திருப்பு இப்போது இருக்கிறது அப்படின்றதுதான். இதற்கான மிக முக்கியமான காரணம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இந்த இடங்களை ரோபோட்கள் மூலம் பாட்ஸ் மூலமாக புக் செய்து வைத்து மேலதிக பணத்தை வாங்கிட்டு ஸ்லாட்ஸை விற்கிறாங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பாட்ஸால இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுறதுனால உண்மையாகவே லைசன்ஸ் எடுக்க காத்திருப்பவர்களுக்கு இந்த ஸ்லாட்ஸ் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தாலும் அவங்க தேர்ட் பார்ட்டி மூலமாக மேலதிக பணம் கொடுத்து இப்படியான ஸ்லாட்ஸை பெற வேண்டிய அவசியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி யூகே பொறுத்தவரையில சுமார் 6 தொடக்கம் 9 மாதங்கள் வரையிலாக இந்த காத்திருப்பு நேரம் இருக்கிறது அப்படின்றது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. லைசன்ஸ் தேவைப்படுபவர்களுக்கும் லைசன்ஸ் எடுப்பதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தப்படுகிறது. 800க்கும் அதிகமான தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இந்த ஆண்டு மூடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் லைசன்ஸ்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே உங்களுடைய தியரி எக்ஸாம் புக் பண்ணுங்க. ஏன்னா மிக நீண்ட காலத்துக்கு பிறகுதான் டேட் கிடைக்குது அப்படின்றதுனால ஒரு வருஷம் இன்டர்நேஷனல் லைசன்ஸ்ல டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் போடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்காம இப்பவே எக்ஸாமுக்கு போட்டீங்க அப்படின்னா தான் ஒரு வருஷத்துக்கு பிறகாவது உங்களுக்கான டேட் வரும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து குறிப்பிட்ட இந்த விஷயத்துல எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. யூகேக்கு வந்தாலே ஈஸியாக அசைலம் அடிக்கலாம் அப்படின்ற வகையில் பல்வேறு நபர்கள் கடத்தல்காரர்களால் கொண்டு வரப்படுறதை நாம கடந்த காலங்களில் செய்திகள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிந்திருந்தோம். அதுல மிக முக்கியமாக இப்போது பிரித்தானியாவினுடைய அசைலம் பலருக்கும் நிராகரிக்கப்படுகிறது. தகுந்த காரணங்கள் இருந்தாலும் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்றது அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி வருகிறது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் ஆப்கானிஸ்தானில் பெண் விடுதலைகள் மற்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வருவது போன்ற நிலையில தாலிபான்களுக்கு எதிராக போராடி இருந்தவருடைய அசைலம் கோரிக்கை 2024ஆம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாலிபான்களால இதற்கு பிறகு இவருடைய உயிருக்கு ஆபத்து வராது. இப்போது பெண்கள் படிப்பதற்கான ஒரு செயற்முறையை தாலிபான்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால இதற்கான வாய்ப்புகள் குறைய அப்படின்ற காரணத்தினால குறித்த பெண்ணினுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட காலமாக தாலிபானுக்கு எதிராக தன்னுடைய சிந்தனைகளையும் மேற்கத்திய சிந்தனைகளையும் சொல்லிய ஒருவர் அப்படின்ற அடிப்படையில் இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்ற மேன்முறையீடு இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் பிரித்தானியாவில் தனக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்றத உணரக்கூடியதாக இருப்பதாகவும் இப்போது பிரித்தானியாவிலிருந்து நாட்டுக்கு அனுப்பப்பட போகிறோம் அப்படின்றது தனக்கு பாரிய மன உளைச்சலை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அந்த பெண் ஹோம் ஆபீஸிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. யூகேனுடைய அசைலம்களை பொறுத்தவரையில இப்போது தகுந்த காரணங்கள் இல்லாமல் மிக முக்கியமான போர் இருக்கிற இடங்கள்ல இருந்து வந்தவர்களுக்கு கூட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்றத இந்த செய்தி மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தாய்நாட்டில் இருந்து இப்படியான போலியான கடத்தல்காரர்கள் மூலமாக வருபவர்கள் உங்களுக்கு எப்படியுமே அசைலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை நம்பி வராதீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்றது மிக பொருத்தமானதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.